ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யுகாதி நாள் அன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாங்களா. யுகாதி நாள் தெலுங்கு வருடப்பிறப்பு அன்றைக்கி காலையிலேயே அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, வாங்க தென் திருப்பதி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வீட்டிலேருந்தே காலையே எழுந்திரிச்சு எல்லாம் குளிச்சு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சுங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டில் பூஜைலாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் அபிஷேகம். அபிஷேகம் பார்த்திங்கன்னா அறுசுவையில் பண்ணுவாங்க. உப்பு, புளி, காரம், புளிப்பு, துவர்ப்புக்கு நம்ம வேப்பம்பூ போடுவாங்க. வேப்பம்பூ போட்டு அபிஷேகம் ரெடி பண்ணி அதை சாமிக்கு அன்றைக்கி நெய்வேத்தியம் வைப்பாங்க. நெய்வேத்தியெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க. கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயில் இதாக வெளியே கோபுரம், உள்ளுக்குள்ளே சாமி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால சரின்ட்டு வெளியே கோபுரமெல்லாம் எடுத்தாச்சு. அன்றைக்கி கோபுரம் எடுத்து உள்ளுக்குள்ளெல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சுங்க. அன்றைக்கின்னு பார்த்து இந்த கோயிலோட மண்டபம் ஓப்பனிங் போல். அதனால் அன்றைக்கி எல்லாமே அங்கேயே வச்சு சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. திருக்கல்யாணம் பண்ணியிருந்து அழகாக எப்படி இதாக பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, இந்த மாதிரிலாம் அழகாக வச்சு பானையெல்லாம் வச்சு அழகாக சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, ரொம்ப தெய்வீகமாக இருந்துச்சுங்க அங்கே இருக்கிறதுக்கே. அப்புறம் சாமியெல்லாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டு அங்கேயே லஞ்சு போட்டாங்க. அதனால் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் ரைஸு, தக்காளி பிரியாணி ரைஸ் மாதிரிங்க. அப்புறம் தயிர் சாப்பாடு, அப்புறம் வடை, லட்டு எல்லாம் போட்டாங்களா. சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. அப்புறம் சாயந்தரம் வந்தவொடனே பாப்பா எனக்கு போண்டா சுட்டு கொடுங்கம்மா அப்படின்ட்டா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம போண்டா சுட்டாச்சுங்க. மைதா மாவு 1 டம்ளர், கடல மாவு 1/2 டம்ளர், அரிசி மாவு 1/4 டம்ளருங்க போட்டுட்டு வெங்காயம் 1 வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுட்டு, நமக்கு மிளகாப்பொடி வேணால் மிளகாப்பொடி போட்டுக்கலாம், பச்சை மிளகாப்பொடி வேணால் பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்சம் சோடா உப்பு அப்புறம் கருகாப்பில் கொத்தமல்லி தழை தேவையான அளவு போட்டாச்சுங்க. போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி விட்டு, ரொம்ப வாட்ரியாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம இது எடுத்து போடுற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம அதை கலக்கிக்கணுங்க. அதை நல்லா கலக்கியாச்சு. கலக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறம் எடுத்து போட்டாச்சு. போண்டா போட்டாச்சுங்க. போண்டா போட்டு நம்ம சோடா உப்பு ஆட் பண்ணியிருந்தீங்காட்டி நல்லா புத்துன்னு பொல்லி அழகாக வந்துடுச்சுங்க போண்டா. அப்புறம் நல்லா அரிசி மாவு போட்டிருக்கங்க, நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். போண்டா எனக்கு அவ்வளோ ஷேப்பாக வரலைங்க, இந்த மாதிரி தான் வந்துச்சு. பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய், see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.